அயல் பாடசாலைகளில் நமது மாணவர்களுக்கு என்று ஒரு சொல்லி ஒரு தனி மரியாதை அங்கே உண்டு. அங்கே எமது மாணவர்கள் ஆண்டு ஒன்று வகுப்பில் சேர போகும்போது அவர்களுடைய அந்த தரம் உயர்வாக இருப்பதாக அந்த காலங்களில் நர்சரி என்றுதான் அனைவரும் சொல்லுவது வளமை. இப்ப மொண்டசரி அது இது பல 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 வார்த்தைகளில் இந்த முன்பள்ளிகளுக்கான பெயர்கள் சூட்டப்பட்டு பல தனியார் நிறுவனங்களினால் இந்த முன்பள்ளிகள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையின் பிறப்பிலிருந்து இறப்பு வரையான பாஸ்போர்ட், அதாவது கடையில வாங்கி கொடுக்கறதுகள் பேக்கெட் உணவுகள் ஒன்று மிஞ்சி அனுப்பாதீங்கோ. கூடிய அளவு சாப்பாடுகளை செய்து கொடுத்து விடுங்க பிள்ளைகளுக்கு. மற்றது சாப்பாட்டு டிபன் பாக்ஸ் தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் நிற்கிறோம். அச்சுவேலி ஸ்ரீ விக்னேஸ்வரா முன்பள்ளியில் வந்து இன்றைக்கு புதிய மாணவர்களை வந்து சேர்க்கறதுக்கான கால்கோல் விழா ஒன்று நடைபெற இருக்கிறது. இந்த கால்கோல் விழா தொடர்பான காவலியத்தை உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேற உங்கள் காலிக்குள் செல்லலாம். குசும்பு விஜய் மாலையை போட்டு தான் உள்ளது. கையை பிடிச்சிருங்க தம்பி, இப்படியே வந்து நில்லுங்க. கையை பிடிங்க, கையை பிடி, இந்த கையை பிடி, இந்த ஐயா கிட்ட கையில் வேளாம். அப்ப அந்த கையை தான் முடிவு. சரி சரி.
ஆதவன் அவர்களே மற்றும் கலந்து சிறப்பித்து கொண்ட திரு புரந்திரன் அவர்களே மற்றும் நமது பகுதிக்கான கிராம அலுவலர் அவர்களே, நமது நிலையத்தின் தலைவர் அவர்களே மற்றும் இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, அவர்களது பெற்றோர்களே, ஆசிரியர்களே, அனைவருக்கும் எமது இன்றைய இந்த நிகழ்வு மாணவர்களுக்கு அவர்களுடைய கல்வி எதிர்காலத்தில் ஒரு ஆரம்ப நிகழ்வு. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை காலத்தில் எத்தனையோ பல தடைகள் தாண்டி அவர்கள் ஒரு உயரிய நிலைக்கு போய் அவர்கள் தங்களுக்குரிய வாழ்க்கையை தேடிக்கொள்ளுகின்ற ஒரு முதல் சந்தர்ப்பம். அதாவது அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் தங்களுக்குரிய கல்வி தேடல்கள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுப்பதற்கு ஏதுவாக, சமூகத்துடன் ஒன்றித்து பயணிப்பதற்கு ஏதுவாக இன்றைய நாளிலே அவர்கள் முதலாக ஒரு கல்வியை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த இன்றைய நிகழ்வு. இன்றைய நிகழ்வில் அவர்களுடைய அந்த பயம், அவர்கள் இவ்வளவு நாளும் வீட்டு சூழலில் அவர்கள் எதிர்கொண்ட அந்த ஒரு பாதுகாப்பு, வீட்டு சூழலில் எதிர்கொண்ட பாதுகாப்பை தொடர்ந்தும் ஒரு தான் திரும்பி கல்வி கற்கின்ற இடத்திலே அதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு மன உத்வேகம் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு முகமாகத்தான் இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது புதுமுக மாணவர்களை அங்கே கல்வி கற்கின்ற பழைய மாணவர்கள், இது ஆரம்ப பள்ளிகளில் மாத்திரமல்ல, இது பெரிய பாடசாலைகளில் கூட ஆண்டு ஒன்றுக்கு பள்ளிக்கூடம் போற மாணவர்களுக்கு கூட இந்த நிகழ்வுகள் அங்கே இப்பொழுது நடைபெறுவதை அனைவரும் காணலாம். அதே மாதிரி இது பல்கலைக்கழகங்களிலோ அல்லது வேற நிறுவனங்களில் கூட இந்த இப்படியான நிகழ்வுகள் உண்டு. இந்த டிராக்கிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் கூட இதே அடியொட்டித்தான் நடக்குது. ஆனா அதுல நடக்கிற அதை வரவேற்கும் முகமாக இல்லாமல் அந்த புதுமுக மாணவர்கள் அடுத்த வகுப்புகளை சேர்ந்த மாணவர்களோட எவ்வாறு பங்கு கொள்ள வேணும் அல்லது அவர்களை ஒரு தோழமையாக பாவித்து தங்களுடைய கல்வியை எவ்வாறு அங்கே மேற்கொள்றது, அவர்களுக்குரிய அந்த புதுசா போற மாணவர்களுக்கு சில விடயங்களை சீனியர்சிட்டியா இருந்து அறிந்து கொள்ற அந்த விடயங்கள் தொடர்பான அதின் ஒரு கருத்து விடயம்தான் இன்றைய இந்த நிகழ்வுகள். ஆகவே ஒரு புதிய மாணவர்களை பழைய மாணவர்கள் இந்த வரவேற்கிற இந்த நிகழ்வு ஒரு
மிகவும் அவர்களுக்குரிய உத்வேகம் தரும் என்பது ஐயமில்லை. அடுத்த விடயம், எமது இந்த முன்பள்ளி 2014 ஆண்டு பொங்கல் தினத்திலன்று ஜனவரி 14 ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு 14 வருடங்கள் 15 வருடங்களை கடந்து நிற்கிறது. இதுவரைக்கும் எமது பாடசாலையில் இருந்து கல்வி கற்று வெளியேறிய மாணவர்களின் முதலாவது தொகுதியினர் என்றிருக்கிறேன். முதலாவது தொகுதியினர் இப்பொழுது 10ஆம் ஆண்டில் கல்வி ஏற்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்ற விடயம்தான் அது. அத்துடன் எமது மாணவர்களுக்கு என்று சொல்லி அயல் பாடசாலைகளில் எமது மாணவர்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை அங்கே உண்டு. அங்கே எமது மாணவர்கள் ஆண்டு ஒன்று வகுப்பில் சேர போகும்போது அவர்களுடைய அந்த தரம் உயர்வாக இருப்பதாக பல தடவைகள் ஆசிரியர்களால் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதிபர்களாலும் ஆசிரியர்களாலும் நமக்கு பல தடவைகள் கூறப்பட்டிருக்கு. அந்த வகையில் நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற இந்த ஆசிரியர்களை நாங்கள் நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். அவர்களை பாராட்டுவதிலும் நாங்கள் தவறவில்லை. அந்த வகையில் இனிவரும் காலங்களில் இன்றைய மழலைகளாக இன்று அடியெடுத்து வைத்திருக்கும் உங்களது பிள்ளைகளையும் நாங்கள் ஏனைய பிள்ளைகள் போன்றே நாங்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர்களையும் உள்வாங்கி அவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளில் அவர்களையும் நாங்கள் திறமையானவர்களாக மாற்றி கொள்ளுவோம் என்று கூறுவதுடன் எங்களுக்கு பெற்றோர்களாகிய உங்களுடைய அந்த உதவி எங்களுக்கு தேவை. உதவி என்று நான் கேட்கிறது உங்களுடைய, அதாவது ஏதாவது ஒரு நிகழ்வுகள் இங்கே இடம்பெறுகின்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் யாராவது ஒருவராவது இந்த எங்களுடைய நிகழ்வுகளுக்கு வர வேணும். இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் பேரண்ட்ஸின் எண்ணிக்கைக்கும் நிறைய வித்தியாசம். அவசர சந்தர்ப்பங்களில் 1-2 பேர் தவிர்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இது உங்களுடைய பிள்ளைக்குரிய ஒரு ஆரம்ப நிகழ்வு. ஆகவே கட்டாயம் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு பெற்றோரும் தயவு செய்து அந்த உங்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் யாராவது ஒருவராவது இந்த 2 பேரும் கலந்து கொள்வது மிகச் சிறப்பு. யாராவது ஒருவராவது இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் இந்த மாதாந்தம் அல்லது நாங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்ற அந்த கலந்துரையாடல்கள் அவற்றுக்கு தாங்கள் கலந்து கொள்வதுடன் நீங்கள் உங்களுடைய தேவைகள் தொடர்பாக ஆசிரியர் மூலமாகவோ அல்லது எமது நிலையத்தினுடைய தலைவர், செயலாளர் அல்லது எமது முன்பள்ளி பொறுப்பு உத்தியோகர்கள் மூலமாகவோ நீங்கள் உங்களுடைய தேவைகளை எங்களுக்கு அறிவிக்க முடியும் என்றும் கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக விருந்தினர்கள் சார்பாக கிராம அலுவலர் சில வார்த்தைகள் உங்களுடன் கலைப்பேன். நிகழ்வில் ஸ்ரீ விக்னேஸ்வரா முன்பள்ளியில் இணைந்திருக்கின்ற விருந்தினர்கள், இந்த நிலையத்தினுடைய நிர்வாகிகள், இன்றைய தினம் தங்களுடைய வாழ்க்கையின் முதல் படியினை ஆரம்பிப்பதற்காக இந்த நிலையத்துக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய காலங்களில் அந்த காலங்களில் நர்சரி என்றுதான் அனைவரும் சொல்லுவது வழமை. இப்ப மொண்டசரி அது இது பல வார்த்தைகளில் இந்த முன்பள்ளிகளுக்கான பெயர்கள் சூட்டப்பட்டு பல தனியார் நிறுவனங்களினால் இந்த முன்பள்ளிகள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையின் பிறப்பிலிருந்து இறப்பு வரையான எங்க வாழ்க்கையின் உயர்ச்சி இந்த பிள்ளைகளுக்கு இன்றைய நாள் ஆரம்பிக்கின்றது. நாங்கள் இந்த காலகட்டம், இந்த 1 வருடமோ அல்ல 2 வருடங்களோ நாங்கள் இந்த முன்பள்ளியில் நாங்கள் கற்கின்ற கல்வி, நாங்கள் இந்த பழகுகின்ற பழக்க வழக்கம் நிச்சயமாக எங்களுடைய இந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தில் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஆதிக்கத்தை செலுத்தும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை.
சில பேரண்ட்ஸ் இன்றைக்கு வெளிக்கிட்டு இந்த பிள்ளைகளை குத்தி வெளியில விளையாட விடாமல் வீட்டுக்கே இருந்து படிச்சு ஆனாலுதான் பிள்ளைகள் வெளியிலேயும் விடுறையில பிள்ளைகளை கொப்பியும் கொடுத்து பேனை பெஞ்சிலும் கொடுத்து அந்த ஏரியா இருத்தி வச்சு பிள்ளைகளை படிப்பிக்கிறது அது ஒரு நாளும் நல்லதல்ல. பிள்ளைகளை கடைசி ஒரு ஓயில் வரைக்குமாவது பிள்ளைகள் சுயமாக படித்து அவர்களுக்கு அறிவுரை நீங்கள் சொல்லத்தான் வேண்டும், அவர்கள் படிக்கத்தான் வேண்டும். இருந்தாலும் அதிகளவான கல்வியில் ஈடுபடுத்தப்படுதல் என்பது இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே பல பிள்ளைகள் ஓயில் படிக்கிற பிள்ளையா இருந்தானே 9-10 படிக்கிறாருன்னா கல்வியில வெறுப்படைந்த நிலையில் ஊர்வலியை சுத்தி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் தான் கூடவே இருக்கு. ஏனென்றா கல்வியில வெறுப்பு வந்துடும் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் தாங்கள் சுயமான ஒரு சந்தோஷமான ஒரு கல்வியினை தாங்கள் தேட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் பேரண்ட்ஸ் செய்து கொடுக்கணும். முழு நேரமா ஒரு பிள்ளைய படிக்கணும்னு சொன்னா கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை ஒரு நாளும் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு நாளுமே வரப்போறது இல்லை. ஒரு அரசாங்கம் என்னென்றா தரம் 5 புலையப்பரிசிற்குரிய பரீட்சையினை இந்த வருடம் நிறுத்துவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அந்த தேசிய பாடசாலைகள் அல்ல நகர்ப்புற பாடசாலைகளில் அந்த பிள்ளைகளை சேர்ப்பதற்கான புள்ளி மட்டத்தினை தீர்மானிப்பது பல்வேறுபட்ட இடர்பாடுகள் இருந்ததன் காரணமாக மீண்டும் அந்த புலையப்பரிசில் பரீட்சையினை நடாத்துவதற்குரிய ஏற்பாடுகளை மீண்டும் செய்திருக்கின்றது. நான் நினைக்கின்ற காலப்போக்கில் அதுக்குரிய அந்த நகரப்புற பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள் வேறு வழியில் செய்யப்பட்டு இந்த பரீட்சைகள் நிறுத்துவதற்கான ஏதிலே உருவாகும் என நான் நினைக்கின்றேன். ஆகவே இப்ப தரமஞ்சு புலையப்பரிசில் பரீட்சைக்காக 4ஆம் ஆண்டிலே பிள்ளைகளை சித்திரவதை என்கின்ற ஒரு கல்வி சார்ந்து அந்த பிள்ளைகளை கற்பிக்கப்படுகின்ற செயற்பாடுகள் பலவாறாக இடம்பெற்றுக் கொண்டு பிள்ளை காலை பள்ளிக்கூடம் போகும், 1 மணிக்கு பள்ளிக்கூடத்தால் 1:30க்கு பள்ளிக்கூடத்தால் வீட்டை வரும், பிறகு திருப்பி ஏற்றி பிள்ளைய டியூஷனுக்கு கொண்டு போறது, அதுக்கு பிறகு அந்த டியூஷனால வந்து முடிக்க பிறகு இரவு வேறு இன்னொரு இடத்துல பர்சனல் கிளாஸ் சொல்லி அந்த பிள்ளை அங்க கொண்டு போறது, பிள்ளைக்கு குறைந்த அளவு ஒரு 6 மணி நேரமாவது நித்திர கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில பேரண்ட்ஸ் வச்சிருக்கிறது இல்லை. ஆகவே அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். பிள்ளைகள் விளையாட வேணும், படிக்க வேணும், ரெண்டும் செய்ய வேணும். சந்தோஷமான வேறு வேறு செயற்பாடுகள் பிள்ளைக்கு சுற்றுலா அல்லது பேரண்ட்ஸோட அல்லது மாணவரோட சக மாணவரோட இணைந்து வேறு ஏதாவது பொழுதுபோக்கு நிகழ்வுகளை அந்த பிள்ளைகள் அந்த பொழுதுபோக்கு நிகழ்வுகளை பங்கு பெற்றக்கூடிய ஏதுநிலைகளை உருவாக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாள் தங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு முதல் படியினை இன்றைய ஸ்ரீ விக்னேஸ்வரா முன்பள்ளியில் ஆரம்பித்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முன்னேற்றகரமான நிலையை அடைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து எனக்கான இந்த சந்தர்ப்பத்துக்கு தந்தமைக்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கள்ட பள்ளிக்கூடத்துல 2வது நிகழ்வு, 1வது பொங்கல் நிகழ்வு நடைபெற்றுட்டது. இன்றைக்கு கால்வோல் விழா. புது பிள்ளைகளை நாங்கள் எங்கள்ட முன்பள்ளிக்கு வரவேற்றுட்டோம். இனி கல்வி செயற்பாடுகள் எல்லாம் 3ஆம் தேதி சதுர்த்தியிலிருந்து வடிவா தொடர்ந்து கொண்டு இருக்கும். இங்க 3 பேர் இருக்கிறோம். வடிவா தாண்டுவன் நானும் வருவேன் திங்கள்ல இருந்து. அப்ப நீங்கள் என்னடா பிள்ளைகளுக்கு உங்களோட வீட்டு வேலைகளை வடிவா செய்து கொடுங்க. பிள்ளைகளை வடிவா நீங்கள் நல்ல மாதிரி இனி இன்றையில இருந்து கலர் உடுப்புகளோட இங்கே அனுப்ப இயலாது. யூனிஃபார்ம் சப்பாத்து எல்லாம் சரியான முறையில வரணும். 8:30க்கு எங்கள்ட முன்பள்ளி ஆரம்பிக்கும், 11:30க்கும் நிறைவடையும். அந்த நேரம் உங்களோட பிள்ளைகளை நீங்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து எடுத்துடணும் பிள்ளைகளை. மற்றது உங்களோட பிள்ளைகளோட சாப்பாடை மிகவும் கவனம் செலுத்துங்க. பாஸ்போர்ட் அதாவது கடையில வாங்கி கொடுக்கறதுகள் பேக்கெட் உணவுகள் ஒன்று மிஞ்சி அனுப்பாதீங்கோ. கூடிய அளவு சாப்பாடுகளை செய்து கொடுத்து விடுங்க பிள்ளைகளுக்கு. மற்றது சாப்பாட்டு டிபன் பாக்ஸை சில்வர்ல கொடுக்கறது கூடிய அளவு நல்லது. பிளாஸ்டிக்கை தவிருங்க. பிளாஸ்டிக்கை நிப்பாட்டி சில்வர் பாக்ஸ்ல கொடுத்து விடுங்க. சர்வியட் கட்டாயம் முக்கியம். பிள்ளைக்கு கீழே விரிச்சு சாப்பிட்றோக்கு ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்து விடணும். கட்டாயம் நீங்க எல்லாரும் இதை செய்து விடுங்க. மற்றது பிள்ளைகளுக்கு நீங்க சத்தான சாப்பாடையே கொடுத்து விட்டா இங்க கட்டாயம் நாங்க தீர்த்தி விடுவோம். நீங்க அங்க சாப்பிட இல்லையன்றக்காண்டி கொடுத்து விடாம விடாதீங்க. நல்ல சாப்பாடுகளை டிஃபன் பாக்ஸுக்கா கொடுத்து விடுங்க. நாங்க வழிவா தீர்த்தி விடுவோம். சரியோ? பிள்ளைகளை மட்டும் படிப்புல நல்ல கவனம் செலுத்துங்க. இனி கல்வி இல்லாம எதுவும் செய்ய இயலாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்டா பிள்ளைகளை உரிய வர்ற கல்விகளை இங்க படிப்பிக்கிற எல்லாத்தையும் படிவா வீட்டை திருப்பி பார்த்து ஹோம்ஒர்க்கள் எல்லாம் செய்து நல்ல மாதிரி அனுப்பி விடுங்க. உங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு எங்கள்ட நிர்வாகமும் 3 ஆசிரியரும் வடிவா செய்து விடுவோம். நீங்க வடிவா உங்களோட பிள்ளைகளை நல்ல முறையில எமது முன்பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறது நல்லது. நல்ல சலுகைகள் எங்கள்ட முன்பள்ளிக்கு எங்கள்ட ஸ்ரீ விக்னேஸ்வரா சனசமூக நிலையத்தால உங்களுக்கு வழங்கப்படும் என்றதை நாங்கள் அறிய தாரோம்.
மற்றது கட்டாயம் ஒழுங்கா வாங்கும். அதுதான் முக்கியம். லீவுகள்ண்டா நீங்க ஒரு தவிர்க்க முடியாத காரணத்துக்கு மட்டும் அந்த லீவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. மற்றபடி ஒழுங்கா பிள்ளைகளை அனுப்ப பாருங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப வந்துடும் 1ஆம் ஆண்டு. சரியோ, வடிவாங்கொண்ட பிள்ளைகளை நல்ல முறையில படித்து நல்ல பிரஜையா வரணும்னு நாங்கள் விரும்புறோம். அப்ப பிள்ளைகளை வந்து நல்ல முறையில அனுப்பி விடுங்க. நன்றி. எமது மலர் பாடசாலையின் மாணவர்களுக்கான அன்பளிப்பை வாங்கி தந்த புலம்பெயர் உறவான திரு ஆதவன் அவர்களுக்கும் மற்றும் பாடசாலையின் மாணவரின் பெற்றோரான அனு அவர்களுக்கும் புலம்பெயர் உறவான பிறந்து அவர்களுக்கும் எங்கள் மில்லியன் சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.